இந்த எபிசோடில் நம்ம இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற லாக்டவுன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பட்டப்படிப்பு முடித்து வேலை தேடிக்கொண்டிருக்கும் அனுபமா பரமேஸ்வரனுக்கு ஐடி துறையில் இரவு நேர வேலைகளே அமையுது. இதனால் குடும்பத்தின் தடையை மீறி வேலைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார். இதற்கிடையில் தனது தோழியின் அழைப்பின் பேரில் ஒரு பார்ட்டிக்கு போகிறாரு. அங்கே மது விருந்து, ஆட்டம் பாட்டத்தை பார்த்து மதிமயங்கிறாரு. பிறகு போதையில மயங்கும் விழுகிறாரு. பாட்டி முடிந்து சில வாரங்கள் கழித்து எதிர்பாராத ஒரு சிக்கலில் அனுபவம் மாட்டிக்கொள்கிறாங்க. அந்த சிக்கலுக்கு காரணம் அந்த பாட்டி தான் என்று தெரிய வருது. பெற்றோருக்கு தெரியாமல் அந்த பிரச்சனையை தீர்க்க முயலும் அனுபமாவை சூழ்நிலை சுற்றி சுற்றி அடிக்குது. அனுபமா அந்த சிக்கலில் இருந்து மீண்டாரா இல்லையா? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. சர்ச்சையான கதாபாத்திரத்தை தைரியமாக ஏற்று நடித்திருக்கும் அனுபவ பரமேஸ்வரனை பாராட்டலாம். பிரச்சனைகளை சிக்கிய அவர் போராடும் இடம் பதவியளிப்பு. நிச்சயம் விருது நிச்சயம்னு சொல்லலாம். பெற்றோர் நடித்திருக்கும் சார்லி மற்றும் நிரோஷாவின் அனுபவ நடிப்பு அசத்தலாக இருக்குது. மகளை காப்பாற்ற துணிக்கும் இவர் இருவரது நடிப்பும் யதார்த்த உணர்வுகளால் எழுச்சிடுது. பிரியா வெங்கட், லிவிங்ஸ்டன், இந்துமதி, ராஜ்குமார், லொலுசுவா மாறன், விநாயக் ராஜ், விது சஞ்சீவி, பிரியா கணேஷ், ஆஷா ஆகியோர் கொடுத்த வேலையை சரியாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கே.ஏ. சக்திவேலின் ஒளிப்பதிவும் என்.ஆர். ரகுநந்தன், சித்தார்த், விபின் இசையும் படத்தை தாங்கி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பல இடங்களில் காட்சிகளை யூகிக்க முடியுது. இரண்டாம் பாதியில் திரைக்கதை திசை மாறிவிட்டுன்னு சொல்லலாம். நாடகத்தனமாகவும் சில காட்சிகள் நகர்வது பலவீனமாக இருக்குது. எதிர்பாராத சூழலில் சிக்கி ஒரு பெண் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறாங்க என்பதை காட்டியதுடன் பெற்றோரிடம் எதையும் மறைக்கக்கூடாது என்றும் அழுத்தமாக சொல்லி விழிப்புணர்வு படமாக எடுத்திருக்கிறாரு இயக்குனர் ஏஆர் ஜீவா. கிளைமேக்ஸ் திருப்பம்னு சொல்லலாம்.